நாளாக நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? என்ன தப்பு அப்படின்றத நானே என்னை பற்றி ரியலைஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ வருஷங்களாக இருக்குது, இவ்வளோ நாட்களாக இருக்குது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பூஜா விலாக் ரொம்பவே டிவைனாக இருக்கும். டிவைனாக இருக்கிற மட்டும் இல்லாமல் நம்மளோட நேரத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாருக்குமே ரொம்ப யோசிக்க வைக்கிது. நார்மலாக ஒரு வீட்டில் சமையல் பண்ணி, ஒரு காலையில் டிஃபன் பண்ணி, ஈவினிங் டிஃபன் பண்ணி, மத்தியானம் லஞ்ச் பண்ணி, அந்த வீட்டை சுத்தம் பண்ணி, கிச்சனை க்ளீன் பண்ணி, வீடை பெருக்கி துடைக்கிறதுக்கே எங்களால் முடியலையே, இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட மட்டும் கிடையாது, நிறைய பெண்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் சாதிக்கக்கூடிய நிறைய பெண்கள்கிட்ட இந்த கேள்விகள் வருது. இதுக்கு என்ன ரீசன், எப்படி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், எப்படி இந்த மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம், குழந்தைங்கள எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றத பற்றி தெளிவான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நடராஜன்ற ஐடியிலேருந்து நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த குங்குமம் அர்ச்சனை எதுக்காக சிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன தான் நம்ம சிலைகளுக்கு எத்தனை சிலைகள் வேணாலும் இருக்கலாம், வெண்கலம், பித்தளை, பஞ்சலோகம், வெள்ளி, தங்கம்னு எத்தனை சிலைகள் இருந்தாலும் அது சும்மா வச்சுருந்தா வெறும் சிலை தான். அதுக்காக அபிஷேகம் பண்ணலைன்னா சாமி ஒன்றும் நம்மளை தண்டிக்க போகிறதில்ல. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சக்தியை உருவேற்றி வைக்கிறோம். அவங்கள ஒரு உருவமாக ஒரு உயிராகவே மாற்றி வைக்கிறோம். எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு குளிக்க ஊற்றி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் வளர்த்து பாராட்டி சீராட்டி வளர்க்குறோமோ, அதே மாதிரி தான் இந்த அபிஷேகமும் அர்ச்சனையும். சக்தி ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கும். ஒரு கடைகளில், பித்தளை கடைகளில் எவ்வளோ சிலைகள் இருந்தாலும் அந்த சிலைகள் பேசுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசாது. அதே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேசும். நம்ம எந்த அளவுக்கு அவங்கள பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கூட பேசுவாங்க. அடுத்ததாக இன்னொரு சகோதரி கேட்டாங்க, இந்த எண்ணெய் விளக்கிழந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு. அதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி திரி கீழ் நோக்கி இருக்கக்கூடாது. கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் புவியீர்ப்பு திசையினால் கீழே விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திரி மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி விளக்கோட நுனியை விட்டு கீழே ரொம்ப வரக்கூடாது. கீழேனா கொஞ்சம் தள்ளி வரக்கூடாது, உள்ளுக்குள்ளே இருக்கணும். என்னதான் அதோட எண்ணெய் கசிவு இருந்தாலும் அது ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே நமக்கு அந்த மாதிரி எண்ணெய் சரட்டுன்னு கீழே போகிற, அதாவது அந்த விளக்குக்குள்ளே விழுகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பூஜையில் முக்கியமாக ஐம்புலன்களும் பூஜைகளும் ஒன்றுன்னே சொல்லலாம். எதுக்காக ஐம்புலன்கள்னால், நம்மளை கேட்காமலே தானாக நடக்கக்கூடிய சில விஷயங்களில் நம்ம ஐம்புலன்கள், காது கேட்கிறது, மூக்கு சுவாசிக்கிறது. எதுக்காக மலர்களால் அர்ச்சனை பண்ணணும், எதுக்காக நல்ல நீர்னால் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, அந்த மூக்கில் அந்த ஸ்மெல் போய் நம்மளை அறியாமலே போயிட்டு நம்மளோட மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணோம். இப்போ பூ வைக்கிறதோட ரீசனுமே அதுதான். பெண்களுக்கு நிறைய டிப்ரெஷனில் ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே மாற்றி ஒரு குட் ஃபீலிங்ஸாக, குட் வைப்ஸாக மாற்றுறதுக்கு ரீசன் இந்த பூ வைக்கிறது, பூ அர்ச்சனை பண்ணுறது, நம்ம தெய்வங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது. இதனால் கடன் வேகமாக பண்ணணும், நம்ம வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது அப்படின்லாம் யோசிக்காமல் பொறுமையாக செய்யுங்க. ஒன்றுமே இதில் பிரச்சனை கிடையாது. பொறுமையாக ஒன்றுன்னா, உங்களால் 108 தான் பண்ணணும், 1008 அர்ச்சனை தான் பண்ணணும்னு கிடையாது. 3 தடவை பண்ணாலும் நல்ல மனம் நிறைய இருக்கணும். அந்த இடத்த சுற்றி நல்ல தூபம் தீபம்லாம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐம்புலன்களில் நம்ம பார்வையும் ஒன்றும் இல்லையா, அந்த பார்வை பார்க்குற இடம் பளிச்சுன்னு, இருட்டு சுற்றி இருக்கும்போது பளிச்சுன்னு அந்த விளக்கு எரியும் போது என்னாகுது, நம்ம கண்கள் ரொம்ப கவரப்படுது. நம்மளோட ஐ பவர் ரொம்பவே எப்படி சொல்கிறது, கண்ட நினைவுகள் நினைக்காம, தேவையில்லாத ஒரு கெட்ட செயல்கள் செய்யாமல் நம்மளோட கண்களும் ஒரே, அதான் நேர்காணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேராக குறிக்குது. எப்படி ஒரு எட்டு எப்படி சொல்லுவோம், அப்படி அந்த எட்டு எங்கே சுற்றி இருந்தாலும் நடுவில் அந்த மையப்புள்ளியை தொடுற மாதிரி, எப்படி ஸ்வஸ்திக்கு மையப்புள்ளியை தொடுற மாதிரி இதுவும் நம்ம கண்கள், காது, நம்ம நுகரும் தன்மை, இப்படி ஐம்புலன்களும் இந்த பூஜையில் நம்ம உட்காரும்போது புவியீர்ப்பு திசை எல்லாமே நம்மளோட அந்த மொத்த உடலையும் உயிரையும் ஒன்று சேர்க்குதுன்னு சொல்லுவாங்க. இதுக்காகத்தான் அதிகமாக நம்ம தினமும் பூஜை பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணும்னு சொல்கிறது. இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சிலர் இதை சரியாக கடைப்பிடிக்க தெரியாமல் என்ன பண்ணிடுறோம், திடீர்னு இப்படி பண்ணினால தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் நான் பூஜையை சரியாக
செய்யாதனாலும் நடக்குதோன்னு நமக்குள்ளே நம்ம குழம்பிக்கிறோம். கடவுள் வந்து எனக்கு இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ரீசனே நம்ம தான். ஏன்னா நம்மளோட நலன்களை எண்ணி தான் கடவுள் ஒவ்வொன்றத்தையுமே செஞ்சது. நல்லா பார்த்துக்கோங்க, 3 மதங்கள்லையுமே பார்த்துக்கிட்டிங்க, மதத்தை எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, தீபம் தூபம் கண்டிப்பாக இருக்கும். தீபத்தை விட அந்த தூபம் இருக்கும். அந்த மனம் வந்து அந்த இடத்துல கமன்னு இருக்கும். என்னதான் அவங்க நான் வெஜிடேரியனாக இருந்தாலுமே அந்த இடத்துல கமன்னு இருக்கும். நல்லா பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நம்மளை விட ஒரு மடங்கு காலை மாலை, இப்போ நம்மள இந்துக்களில் எல்லாருமே காலை மாலை பூஜை செய்வாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் மற்ற மதங்களில் காலை மாலை கண்டிப்பாக அவங்க பூஜை பண்ணுவாங்க, அவங்கள ப்ரே பண்ணுவாங்க. நான் மற்ற மதங்களை உயர்த்தி சொல்லலை, நம்மளில் நிறைய பேர் அதை வந்து சரிவர எடுத்துக்கிறதில்ல. எனக்கு டைம் இல்லை, என்னால் முடியலை அப்படிங்கிறது. அர்ச்சனை பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு ஊதுபத்தி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளக்கு, நான் சொல்கிறது வந்து ஒரு விளக்கு கம்பல்சரியான கிடையாது, கண்டிப்பாக ஒரு 5 விளக்கு ஏற்றணும். ஒரு விளக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிட்டு தூபம் அந்த மனம் வந்து கொண்டு வரணும். நம்ம இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி, அந்த மனம் நிலவு அந்த இடத்துல வர அதோட பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல நெகட்டிவிட்டி வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம சம்டைம்ஸ் சோர்வாக இருந்தாலும் நம்மளை எழுப்பி விட்டுரும், நம்மளோட எண்ணம் வந்து நம்மளை மாற்றிடும்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு இது தெரியும், நல்லா பூஜை பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட்ருந்தா கூட அந்த இடத்துல அந்த தெய்வம் பேசும். ஏன்னா அவங்க மற்ற நாட்கள்லாம் நல்லா பூஜை பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஒரு பாட்டு வச்சுருந்தேன், இதை ஒரு ஐடியா பண்ண போகிற க்ரியேட்டிவான்னு. என்னன்னா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி செய்யலான்னு அதில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு பிவிசி பைப்பை வந்து இதிலேருந்து அந்த பக்கம் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா எம்சில் வச்சு நல்லா கீழே அதுக்குள்ளெல்லாம் நல்லா நம்ம சுற்றி விட்டு நல்லா அதை காஞ்சதுக்கப்புறம் அதில் பெயிண்ட் பண்ணி பண்ணோன்னா ரியல் ஃபவுண்டெயினாக ரொம்ப அழகாக கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் பண்ணுவோம், இருக்கிறதானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், எந்தெந்த ஃப்ளார்லாம் நல்லா இருக்குமோ, எதெல்லாம் ஈஸியாக கிடைக்குமோ, எதெல்லாம் ஈஸியாக வளருமோ அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தேன். மேலே மட்டும் மண் கம்மியாக இருக்கிறனால ரொம்ப சிம்பிளாக வளர அந்த டேபிள் ரோஸ் மட்டும் மேலே வச்சுருக்கேன். சும்மா இப்போதைக்கு வச்சுருக்கேன். எல்லாமே வளர்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும், வளர்ந்ததுக்கப்புறம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இது கலரிங்லாம் பண்ணி நம்ம அழகாக வைக்கும்போது ரியல் ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்டாண்டில் இந்த பக்கம் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு கொசம் தான் தெரியுது, ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ வளரல, எல்லாமே அப்படியே அந்த வெயிலுக்கு அதுக்கும் தலை தொங்குன மாதிரி இருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதில் சும்மா தான் இப்போதைக்கு நிற்க வச்சுருக்கேன். அந்த எம்டியாக ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே விநாயகர், தேவைப்பட்ட விளக்கு கூட வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த 3 லேயர் பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டு நல்லாவே ஹெவியாக ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அந்த மேலே உள்ள அந்த குட்டி பிளேட்டு, விநாயகர் வச்சுருக்கிற பிளேட்டு மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா சம்டைம் அதை வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும்ன்ட்டு அதை எடுத்துகிட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இன்னுமே இது ஒர்க் கொடுத்தா நல்லாயிருக்கு. பார்ப்போம், நமக்கு எதுவுமே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே செலவு போட்டு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது ஒன்று சொதப்பிடுச்சுன்னா அடடா இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தோணும். இப்போ ரொம்பவே அழகாக இருக்குது, வளர்ந்ததுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருக்கும். அடுத்ததாக இந்த துளசி தாயார் பக்கத்தில் ரொம்ப அழகாக வச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா இது வளர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகாக பூக்களோடு பார்க்க தான் போகிறீங்க. அதே மாதிரி இந்த துளசி மாடத்துக்கு பின்னாடியுமே கொக்கோ பீட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அப்படியே கீழே லூஸாக போட்டிருந்தேன், அதையுமே ஒரு பக்கெட்டில் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி மண்ணுமே ரெடியாக வச்சுருப்பேன், ஒரு 1/2 மூடை மண் 1/2 மூடை கொக்கோ பீட்டு வச்சுருப்பேன். அதில் உள்ள தண்ணியுமே அந்த ஹோல்ஸ் போடுறதுனால வெளியேறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிரித்து வைக்கும்போது, மண்ணாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரித்து வைக்கும்போது நமக்கு அதிகப்படியான வேலைகள் இருக்காது. அப்படி அப்படியே போடாமல் வச்சுட்டாலே, அதாவது அந்தந்த இடத்துல வச்சுட்டாலே நல்லாயிருக்கும். நம்ம விநாயகருக்குமே பார்த்திங்கன்னா அழகாக மாலை போட்டாச்சு. ஏன்னா சேம் கலருங்கிறனால நம்ம விநாயகருக்கு இந்த கலர்ஃபுல் மாலர் போட்டனால தனியாகவே தெரிகிறாரு. நல்லா பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரீம் கேச்சருமே இந்த ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டிக்கி நெயில்ஸ் கிடைக்கல மீன்ஸ் இன்னும் வந்து ஆர்டர் போட்டது வரல. அதுக்கப்புறம் நேற்று கடைசி நாள் இல்லையா, கடைசி நாள்னால் தாயாருக்கு வாராகி அம்பாளுக்கு நேற்று கடைசி நாள். இன்றைக்கி புனர் பூஜை செய்வோம். எப்பயுமே ஒரு பூஜை செய்கிறீங்க, இப்போ வரமகாலட்சுமி பூஜை எப்பயும் வெள்ளிக்கிழமை வரும், அதனால் நம்ம அதை கணக்கெடுக்க வேண்டாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம பிரிக்க போகிறதில்ல. மற்ற பூஜைகள் செஞ்சால் வெள்ளிக்கிழமை எந்த ஒரு பூஜை செஞ்சாலுமே அன்னைக்கே பிரிச்சிடாதீங்க, மறுநாள் சனிக்கிழமை பிரிக்கலாம், தப்பில்லை. அதே மாதிரி நான் இன்றைக்கி தான் நம்ம வாராகி அம்பாளுக்கு அந்த கலசம் எல்லாமே பிரித்தேன்.
அந்த கலசம் பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனம், உண்மையிலே அது எனக்கு அவ்வளோ ஒரு வைப்பு கொடுத்துச்சுன்னே சொல்லுவேன். இந்த 9 நாள் ஏதோ ஒரு கோயிலை நம்ம வீட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களுமே ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் நடக்கும். ஏதோ ஒரு நெகட்டிவ் இல்லாமலாம் இருக்காது. நான் நெகட்டிவே கிடையாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நெகட்டிவ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அதை மிஞ்சிற அளவுக்கு பாசிட்டிவாக கொண்டு வர்றது பெண்கள் கையில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம கதைக்கு வந்துடலாமா? எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன், எப்படி இப்படிலாம் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்கெடியூல் தான். ஸ்கெடியூல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸ்கெடியூல் எப்படி பண்ணணும் அப்படின்னா, என்னோடய குக்கிங் டைம் 1 hour இல்லை 2 hours, எனக்கு வந்து இவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும்னா அவ்வளோ நேரத்தில் கண்டிப்பாக முடிக்கணும். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. சண்டே இந்த வேலை பண்ணணும், சாட்டர்டே இந்த வேலை பண்ணணும்னு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காலையில் அந்த நான் சொன்னலையே 7 மணிக்கு நான் கண்டிப்பாக லஞ்சும் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி டிஃபனில் கொண்டு வந்து வச்சிடணும். இது நான் சம்டைம் ஏதோ தப்பாக கொஞ்சம் தள்ளி இல்லை தூக்கத்தில் எந்திக்காம விட போகிறது கிடையாது. கொஞ்சம் லேட்டாகிட்டா, அதாவது லேட்டாக இருந்துச்சாலும் எனக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அன்றைக்கி நாளே எனக்கு அப்படியே இப்படி போயிடுச்சு, இப்படி எந்திக்காம விட்டுட்டோமே, இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் டைட் இருக்க தானே செய்யும். என்றைக்காவது ஒரு நாள் நான் சொல்கிறது, அந்த டைமில் எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஆகுறதுக்கு நம்ம ஏன் சீக்கிரம் எந்திரிச்சிடக்கூடாதுன்னு நான் சாட்டர்டேவாக இருந்தாலும் சரி, சண்டேவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் சீக்கிரம் எந்திக்கிறனால இப்போ சண்டேலாம் பார்த்திங்கன்னா நல்லா நான் 3 மணி நேரத்துக்கு தூங்குவேங்க. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, பகல் நேரத்தில் நான் காலையிலே வேலையை முடிச்சிடும். அன்றைக்குமே அந்த லஞ்சுக்கு மட்டும் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு யோசிப்போம். ஏன்னா கேட்பாங்க வீட்லேயும், நாங்களுமே சூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவோம். அதனால் அந்த சண்டே சூடாக சாப்பிடணுங்கிறனால மற்ற எல்லா வேலைகளும் காலையில் டிஃபன் முடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி அந்த 8 மணிக்குள்ளே முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு அதே 9 மணிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மண்டே வந்துடுமே நாளைக்கு, அதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கணுமேனு யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி மீல் ப்ரீ பிளானிங் பண்ணுங்கள். மீல் ப்ரீ பிளானிங்கிறது பூண்டு வந்து அவசரத்துக்கு உரிக்க முடியாது. பூண்டு உரித்து வச்சுக்கலாம். இந்த காய்கறிகளை அலசிட்டு மஞ்சளில் வச்சுட்டு நல்லா அதை காய வச்சோன்னா உலர விட்டுட்டு உள்ளே வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பிடிச்சி நிறைய வேலைகள் செய்யலாம். இல்லைனா நேரங்கெட்ட நேரத்தில் தான் ஒவ்வொரு வேலையுமே செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் அடுத்தடுத்து வீடியோக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கோலம் போடுறது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு தனியாகவே கொடுத்துட்றேன் இனிமேல். ஏன்னா அபிஷேகத்துக்கு உட்காந்தெல்லாம் நிறைய பெண்கள் பரபரன்னு ஐயோ வேலை இருக்குது, குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், நம்ம சீக்கிரம் சமையல் பண்ணணும்னு நினச்சே பாதி அபிஷேகம் சாமி கும்பிட்றதெல்லாம் மறந்துட்டோம் இல்லையா? அதுக்கெல்லாம் தனித்தனியாக எனக்கு அபிஷேகம் பண்ணணுமா 1/2 மணி நேரம் நான் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டுருவேன் அப்படின்னு அதுக்குன்னு ஸ்கெடியூல் போடுங்க. ஸ்கெடியூல்னு நான் போட்டேன்னா நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக தான் ஸ்கெடியூலே நான் போட சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நேற்று அம்பாளுக்கு மாவிளக்கு தான் செஞ்சிருந்தேன். 9 நாளும் 9 விதமான விளக்குகள், 7 முக விளக்கு, 9 முக விளக்கு, தேங்காய் விளக்கு, மாவிளக்கு, இந்த மாதிரி தயாரி போட்டுட்ருக்கேன். நேற்று நிறைவு பூஜை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புனர்பூஜை செய்யணுன்றதுக்காக தாயாருக்கு இந்த தீபம் தூபம்லாம் காமிச்சு புனர்பூஜை பண்ணியாச்சு. எப்பயுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை புனர்பூஜை பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை கலசத்தை கலைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஒருவேளை தெரியாமல் செஞ்சால் பரவாயில்ல, மறுநாள் சனிக்கிழமை அந்த மாதிரி கலைச்சிக்கோங்க. எப்போயா இருந்தாலும் சரி, அதை தான் புனர்பூஜை அப்படின்னு சொல்கிறோம். கலசத்தை நம்ம எப்படி அடுக்கி வச்சு அவங்களுக்கு புடவை வஸ்திரம்லாம் போட்டோமோ அதே மாதிரி அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் புனர்பூஜை. அதுக்கு முன்னாடி தீபம் தூபம்லாம் காமிச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மிகப்பெரிய தப்பு என்னென்னா, நம்ம கடவுள்கிட்ட வேண்டும்போது என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல, நான் மோஸ்ட்லி வேண்டும்போது கடவுளே நீ இருக்க அப்படின்னு மட்டும்தான் வேண்டுவேன். கடவுளோட நாமங்கள் சொல்லுவேன், அர்ச்சனை பண்ணுவேன், அதேமாதிரி பாட்டு பாடுவேன், எல்லாம் பண்ணுவேன். கடைசியில் வேண்ட மறந்துடுவேன். இது என்ன ரீசன்னு எனக்கு ரொம்ப நாள் தெரியல. வேண்ட மறந்துடுவேன். இன்னொன்று, அந்த வேண்ட மறந்துடுவேன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த எப்படி சொல்கிறது, அந்த சமையல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகமே ஒரு அடடா சில விஷயங்கள் வேண்டணுமே. ஏன்னா மனிதர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு தேவைகள் இருக்குது இல்லையா. இதை ரொம்ப வருஷங்களாக நான் மறந்துடுவேன். வேண்டணும்னு நினைப்பேன், பட் வேண்ட மாட்டேன். அப்படி நான் வேண்டி கிடைச்ச சில விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து வேண்டின ஒரு பொருள் வந்து என்னோடய வீடு எனக்கு வேணும்னு
ஒரே முகமாக எனக்கு வேணும் 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 வேணும்னு மூஞ்சி கழுவும் போதும் அந்த வீட்டை பற்றி நினைப்பேன். அதே மாதிரி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரி மாடலேஷன் வேணும், இந்த மாதிரி வேணும்னு. அதே நினைக்க 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 நான் நினச்ச சில நாட்களிலே எனக்கு வந்து வீடு அமைஞ்சிச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம என்ன வேண்டுமோ அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால்தான் நம்ம இறைவா நீ இருக்க என்னை பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறதோட மட்டும் இல்லாமல், இறைவா தவறு செய்யும் முன் தடுத்தாட்கொள்ளுங்கள்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, எது முக்கியமாக நடக்கணுமோ, எது ஃபஸ்ட்டு நடக்கணுமோ அதை முதல்ல வேண்டுங்க. முதல்ல அந்த அப்ளிகேஷனை அவர்கிட்ட கொடுங்க. அதை விட்டுட்டு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு ரைமிங்காக போயிட்டுருக்காம அந்த அப்ளிகேஷனை கொடுத்த நொடியிலேருந்து மறுபடியும் அதை நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ என்கிட்ட வந்து நம்ம சகோதரி சொன்னாங்க, என் கணவருக்கு வேலை கிடைக்கணும், நல்லா வெளியில் உத்தியோகம் போய் அவங்க சம்பாதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, வேண்டிக்கிட்டே அதை நினச்சிக்கிட்டே இருங்க. அதுக்காக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு டிப்ரெஷன் ஆகும் அப்படிலாம் கிடையாது. நடந்துரும்னு நினைங்க, பாசிட்டிவாக நினைங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது கண்டிப்பாக 100% நடக்கும்னு நம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கிளாஸ் டம்ளர் ஜலதீபம் ஏற்றலான்னு ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா, இந்த விளக்கு மாடம், இதை வந்து 2 வீடியோக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி அதை அழகாக இந்த இடத்துல இறக்கியாச்சு. இதில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றினா ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.